Okay, so very good morning. Again, myself Nisha. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ஏன் இம்பார்ட்டன்ட், ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு இந்த மீட்ல வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது இம்பார்ட்டனா இல்லையா, நீங்கள் சொல்லுங்க. ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது நம்மளோட செல்ஃப் கேர் வந்து எப்பவுமே நல்ல ஒரு ஹெல்த்தியா நம்மளால வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு ஹைஜீனை வந்து நம்ம மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா ஓவராலாவே நம்மளோட பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்பவே வந்து நமக்கு கரெக்டா மெயின்டைன் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி பர்சனல் ஹைஜீன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு. லைக் பர்சனல் ஹைஜீன்ல வந்து நம்ம ஹெல்த்தியா வந்து அதாவது டெய்லி குளிக்கிறது, ஸோ ப்ரஷ் பண்றது, ஹேண்ட் வாஷ் பண்றது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பர்சனல் ஹைஜீன்ல வந்து வரும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி விமன் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விமனுக்கு மட்டும் கிடையாது, இன்னைக்குமே இதில் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வந்து இருக்கு. ஸோ பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இதில் விமன் ஹைஜீனிக் அப்படின்றது ஒரு மென்னை கம்பேர் பண்ணும் பொழுது விமனுக்கு பர்சனல் ஹைஜீன் அப்படின்றது நிறைய இடத்துல ரொம்பவே அதிகமாக வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அது ஏன் எதனால அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன ஒரு விஷயம். ஸோ பர்சனல் ஹைஜீன்லேயே நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த இதுல இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப லைஃப்ல நம்மளோட ரெகுலர் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. ஸோ இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்மளோட ஹெல்த்ல இருந்து எந்த விதமான ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கோ இல்லை க்ரோத் ஆகிறதுக்கோ எந்த விதமான ஒரு விஷயமும் நடக்காம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இன்டிமேட் ஹைஜீன். அதுக்கப்புறம் எப்பவுமே வந்து நம்மளோட பாடியை வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ட்ரெஸ்ஸஸை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான கேஸ்ட்ரோ என்ட்ரீஸ்லேருந்து எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வராமல் நம்மளை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது தான் இன்டிமேட் ஹைஜீன். இதையும் தாண்டி ரெகுலர் பாத்திங் அப்படின்றதுமே இன்டிமேட் ஹைஜீன். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ ரெகுலராக வந்து குளிக்கிறது, டெய்லி வந்து நம்மளை எப்பவுமே வந்து ஒரு ஒரு ரெகுலர் ஷவர் எடுக்கிறது, ஹேண்ட் வாஷ் பண்ணுறது, ஓகே, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக துவைச்சு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றதுல ஒரு ஒரு விமனுக்கு மென்ஸ்ட்ரேஷன் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ மென்ஸ்ட்ரேஷன் ஹைஜீன் அப்படின்றது என்ன அப்படின்னா நார்மலாகவே வந்து ரெகுலரான டைமை விட பீரியட் டைமில் ஒரு விமனுக்கு அதிகப்படியான ப்ளீடிங் ஆகுறதும் அதிகப்படியான ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளமே வர்றது வந்து மென்ஸ்ட்ரேஷன் ஹைஜீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் அப்படின்றது மெயின்டைன் ஆகாது. கண்டிப்பாக அந்த ப்ராப்பரான செல்ஃப் ஹைஜீன் அப்படின்றது கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மிஸ் ஆகுறதால எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வந்து அவங்களுக்கு அந்த பேட் ஸ்மெல் வருது, வெஜினல் வந்து டிசார்ஜ் ஆகுறது, அதாவது ஒயிட் டிசார்ஜிங் ப்ராப்ளமாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹேர் சர்க்குலேஷன் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்காது. ஸோ இதனாலையுமே வந்து ஹைஜீன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆகும். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரெகுலரான டைமில், அதாவது ரெகுலராக நீங்கள் டெய்லி வந்து பாத் பண்ணக்கூடிய டைமில் ப்ராப்பராக வந்து இன்டிமேட் ஹைஜீனில் வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலில் இருக்கக்கூடிய வார்ம் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ரொம்பவே ஹைஜீனிக்காக வந்து வச்சுக்கோ. அது எல்லாத்தையும் தாண்டி ஆம், ஒரு சோப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஜெல்லாக இருக்கட்டும், சரிங்களா, இது எல்லாமே வந்து
ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சனுக்கும் தனித்தனியா வந்து வச்சுக்கிற ஒரு விஷயம் ரொம்பவே வந்து ஹைஜீனிக்கா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் எல்லாம் அந்த காலத்துல ஒரு சோப் வாங்குனாலே வீட்ல இருக்க மொத்த ஃபேமிலியுமே வந்து அந்த ஒரு சோப் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? பட் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல அவங்கவங்க வந்து அவங்கவங்களுக்கு புடிச்ச ஒரு பாடி வாஷா இருக்கட்டும், இல்ல சோப்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து செப்பரேட்டா யூஸ் பண்றாங்க. இது பேசிக்கான விஷயம் என்ன? ஒருத்தவங்களோட சோப் வந்து இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது, ஈவன் பிளட் ரிலேஷனான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் கூட, பர்சனல் ஹைஜீன், செல்ஃப் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட ஏதாவது ஒரு டிஃபெக்டிவ் இருக்கலாம். அது நம்மளால நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து வெஜினல் டிஸார்ஜர்ல அதிகமா வந்து இந்த ஃப்ளஷ் வாட்டர்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க. அதாவது நீங்க எப்பவுமே வந்து வாஷ்ரூம் யூஸ் பண்ணும்பொழுது ஃப்ளஷஸ்லாம் வந்து ரொம்ப ஹெவியா வெஜினல் பார்ட்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இதனால கூட உங்களோட ஹைஜீனிக்கான ஒரு விஷயம் வந்து மிஸ் அவுட் ஆகலாம். இதனால நெறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இல்ல இரிட்டேஷன் அதிகமாகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டிமேட் ஹைஜீன்ல வரும். இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இன்டிமேட் ஹைஜீன் ப்ராப்பரா நீங்க மெயின்டெயின் பண்ணல அப்படின்னா, என்ன மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வரும்? பர்ட்டிகுலரா வந்து ஃபீமேல்ஸ்க்கு ஸோ அ எந்த மாதிரியான விஷயங்கள்னால நம்மளோட இன்டிமேட் ஹைஜீன் வந்து ஸ்கிப் ஆகுது? அது ஸ்கிப்ட் ஆகும்பொழுது நமக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பீரியட் டைம்ல. ரெகுலர் அந்த மந்த் ஆன் மந்த் மென்ஸ்ட்ரேஷன் டைம் ஆகும்பொழுது, ப்ராப்பரான ஒரு ஒரு ஹைஜீன் வந்து கட்டாயம் இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, எவ்ரி டைம் ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும் பொழுது எவ்ரி 1 ஹார் ஒன்ஸ் கம்பல்சரி வந்து சானிட்டரி நாப்கின வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடரேட் வேர்ல்டுல வந்து ஃபீமேல் எல்லாருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய வேலை அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எவ்ரி 1 ஹார் ஒன்ஸ் கட்டாயம் வந்து நம்மளோட நாப்கின் சேஞ்ச் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இல்லவே இல்ல. இதனால என்ன ஆகும்னா, ஹெவியா ப்ளீடிங் ஆகும் பொழுது, அதனால நமக்கு அந்த வெட்டுனால ஹெவியா வந்து இன்ஃபெக்ஷன் அதிகமா ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப அதிகமா ஸ்வெட் ஆகும். பேட் ஸ்மெல் அதிகமா வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நெறைய வந்து நமக்கு ஸ்கிப் ஆகுது. செகண்ட் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஒரு ஏஜ் தாண்ட மேபி ஏஜ் அட்டெண்ட் பண்ண புதுசுல எந்த விதமான வெஜினல் டிசார்ஜிங் ப்ராப்ளமும் இருக்காது. பட் குறிப்பிட்டு ஒரு 20 இயர்ஸ் நம்ம ஒரு 19 இயர்ஸ் இல்ல ஒரு 20 இயர்ஸ் வந்து கிராஸ் பண்றோம் அப்படின்னாலே ஒயிட் டிசார்ஜ் வந்து அதிகமா இருக்கும். அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைம்ல கட்டாயம் வந்து எல்லா ஒரு ஃபீமேல்ஸ்க்குமே வந்து ஒயிட் டிசார்ஜிங் ப்ராப்ளம், அடிக்கடி யூரின் டிராப்பிங் ஆகுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிஃபோர் டெலிவரியும் இருக்கும், போஸ்ட் டெலிவரியுமே இந்த விஷயங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. இதனாலயுமே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகும். ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் வந்து மெயின்டைன் ஆகாது. செகண்ட் திங் எக்ஸசிவா வந்து ஸ்வெட் ஆகுறது. அதிகமா வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கு. பர்ட்டிகுலரா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ், அண்டர்வேர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீனிக்கான ஒரு கிளாத்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களா? இல்லன்னா வந்து ரொம்பவே நீங்க அதிகமான டைட்டான கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்றீங்களா? அப்படின்னா, இந்த மாதிரியான டைம்லலாம் உங்களுக்கு வந்து நெறையவே வந்து ஸ்வெட் அதிகமா ஆகும். இதனால மேபி இல்ல நான் வந்து வொர்க் அவுட் பண்றேன், ஜிம் போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள்னாலயும் கட்டாயம் நமக்கு வந்து ஸ்வெட்டிங் அப்படின்றது ரொம்ப அதிகமா வரும். ஸ்வெட்டிங் அதிகமா ஆக நமக்கு ப்ராப்பரான வந்து அந்த ஹைஜீன் வந்து மெயின்டெயின் ஆகாது. இதனால நமக்கு நெறைய ஸ்கின் இரிட்டேஷன் ப்ராப்ளம் வரும். இல்லன்னா இன்டிமேட் ஏரியால அதிகமான இரிட்டேஷனோ, இச்சிங்னஸோ வந்து கட்டாயம் அதிகமா வரலாம். இது எல்லாமே வந்து என்ன மாதிரியான விஷயத்தினால பிஹெச் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம பீரியட் டைம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின். சானிட்டரி நாப்கின் என்ன ஆகும்? நம்ம கரெக்ட்டான ஒரு சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றோமா? யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 2 to 3 ஹார்ஸ்க்காச்சும் நல்லா அப்சர்வ் பண்ணுதா? அதாவது என்னோட ப்ளீடிங்க வந்து ப்ராப்பரா அத அப்சர்வ் பண்ணி என்னோட டாப் லேயர வந்து நல்லா ட்ரை அவுட்டா வச்சிருக்கணும். அதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான சானிட்டரி நாப்கின். பட் நம்ம அவுட் சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின் எதுவுமே
பெர்ஃபெக்ட்டான அந்த அப்சர்ப்ஸ்ல வந்து இருக்கிறது கிடையாது. ஸோ அது வந்து அந்த ப்ளீட் ஆகும். அந்த ப்ளீட் வந்து அந்த டாப் லேயர்லயே அந்த ஈரப்பதத்தோட தான் இருக்கும். ஸோ இதனால நமக்கு நிறைய இச்சிங்னஸ் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ரிமூவல். ஸோ இன்டிமேட் ஏரியால வந்து நீங்க வேக்சிங் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து நல்ல விஷயம் கிடையாது. ஏன்னா இதனால அதிகமா ரேஷஸ் ஃபார்ம் பண்ணலாம். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கிரீம்ஸா இருக்கட்டும், இல்ல ரேசர்ஸா இருக்கட்டும், அதனால வந்து உங்களோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான அந்த நரிஷ்மெண்ட்டோ ஹைட்ரேஷனோ இல்லை ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் கண்டிஷனோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் ரொம்ப டைட்டான கார்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ஒரு ஹேர் சர்க்குலேஷன் வந்து கண்டிப்பாக நம்மளோட பாடியில் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அப்படின்றது ஒயிட் டிசார்ஜ் ப்ராப்ளம். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லைன்னா சடனாக வந்து ரொம்ப ஹெவியாக வந்து ஒரு சிலருக்கு சுகர் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூரின் வந்து வர மாதிரி இருக்கும். பட் வர சமயத்திலே வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்க மாதிரி ஆயிட்டு யூரின் லீக்கிங் ப்ராப்ளம் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக ரொம்ப ஃபோர்ஸாக தும்பிட்டாலோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸாக இரும்புனாலோ இல்லை ரொம்ப ஃபோர்ஸாக சிரிச்சாலோ கூட ஒரு சிலருக்கு வந்து இந்த யூரின் ட்ராப்பிங் லீக்கேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால யூரின் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு வெஜினல் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு அதிகப்படியான இன்ஃபெக்டடோ இல்லை பாக்டீரியா வந்து growth ஆகுறதோ அப்படிங்கிற விஷயம் நமக்கு அதிகமாக வந்து நடக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்க, ஹெவியாக ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா டோட்டலாகவே நம்மளோட பாடி வந்து இம்பேலன்சிங் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ப்ளஸ் அதிகமான ஸ்வெட் ஆகுறது. ஸோ ஸோ யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரான ஒரு வேலை யூஸ் பண்ணல, இல்லை நமக்கு ஸ்வெட் ஆகுது. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் எல்லாத்தையும் அந்த அந்த ஸ்வெட்டிங்கை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்கணும். அப்படி இல்லை, ஸோ ரொம்பவே வந்து நம்ம பாலிஸ்டர் கிளாத்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறோம், காட்டன் கிளாத்ஸ் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா ப்ராப்பரான அந்த வாட்டர் அப்சர்ப்ஷன் வந்து இருக்காது. ஸோ இதனால நமக்கு நிறைய ஃபர்ஸ்ட் இச்சிங்னஸ் ஸ்டார்ட் ஆகும். இச்சிங்னஸ்ல இருந்து ஸ்கின் ஒரு மாதிரி ரெட்டிஷா பாச்சியா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ஹைஜீனால வரக்கூடிய காசஸ். ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா ஒரு ஃபீமேல் அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விமன் இருக்காங்க. அந்த விமன் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரேஷன் டைம்லயும் இல்லை நார்மலா இருக்கிற டைமையும் ஸ்பிளிட் அப் பண்ணி கால்குலேட் பண்றாங்க. அதாவது ஒரு ஃபீமேல் அவங்களோட லைஃபோட ரெகுலர் லைஃப் டைம்ல, ஓகே. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு 14 இயர்ஸ் ஒரு 15 இயர்ஸ்ல அவங்க மெச்சூர்ட் ஆகுறாங்க. அதுல இருந்து டில் அவங்களோட எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும், அவங்களோட லைஃப்ல எண்ட் ஆஃப் தி டே வரைக்கும் ஒரு விமன் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்படிங்கிறது 500 டைம்ஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. இந்த ப்ராப்ளம் அதாவது மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் அப்படின்றது 500 டைம் அவங்களோட லைஃப்ல வந்து அவங்க ரிப்பீட் மோட்ல ஆயிட்டே இருக்காங்க. பட் ஹைஜீன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு விமன் அவங்களோட செல்ஃப் வந்து எப்பவுமே வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அவங்களோட செல்ஃபை வந்து நல்ல ஒரு ஒரு பர்ஃபெக்டா வந்து ஒரு டேக்கிங் கேர் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு டே ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு குட் ஆக்டிவிட்டியா இருந்தாலும் சரி, லைக் நீங்க உங்களோட மென்ஸ்ட்ரேஷன்ல இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட நார்மல் டேஸ்ல இருந்தாலும் சரி, பட் உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான டேவையும் ஒரு ஹெல்தியான டே ஆக்டிவிட்டியும் வந்து இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஹைஜீன் வந்து இல்லை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது அப்படின்னா அதனால நமக்கு பெரிய விஷயமான ஒரு ப்ராப்ளமும் இருக்கு, ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு ப்ராப்ளம். ஸோ யூரின் இன்ஃபெக்ஷன்ல ஸ்டார்ட் ஆகி பிசிஓடி ப்ராப்ளம் வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் இல்லை, இன்டிமேட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதெல்லாம் தாண்டி நம்மளோட கர்ப்பப்பையில சர்விக்கல் கேன்சர் வர அளவுக்கு நமக்கு வந்து பிரச்சனை கண்டிப்பா இது உருவாக்கும். ஸோ இந்த பிக்சர்ல 4 போட்டோ இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா நார்மல். ஸோ ஒரு ஃபீமேலோட இன்டிமேட் பார்ட்டோட ஃப்ரண்ட் வியூ இது. ஸோ இந்த இன்டிமேட் ஏரியால ப்ராப்பரான ஒரு ஹெல்தியான யூட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு பெண்ணோட ஆஹ் எப்படி சொல்றது, ஒரு கரு உருவாகி அந்த கரு வந்து பிறப்பெடுக்கக்கூடிய ஒரு பாடியில இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் தான் இந்த யூட்ரஸ்.
ஸோ இந்த யூட்ரஸ் அப்படின்றது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கேருந்து வரும் கேன்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெஜினல் பார்ட்ல இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ராப்பரான ஒரு செல்ஃப் ஹைஜீன் அப்படின்றது வந்து மெயின்டைன் ஆகலை அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு திங் என்ன ஆகும்னா அந்த வெஜினல் பார்ட்ல இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லேயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்றது நம்ம வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து அதை பார்க்குறோம். அதுக்கு அதுக்கு ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒரு ப்ராப்பரான ஒரு ஹைஜீன் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் விட்டு செகண்ட் ஸ்டேஜ் போகுது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்றது லேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதை கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருந்தா அதை வந்து இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஸோ அதை நம்ம விட்டுட்டோம். ஸோ லேட் ஸ்டேஜ் இது. ஸோ லேட் ஸ்டேஜில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் அப் ஆகி நம்மளோட யூட்ரியஸ் டியூப் வழியாக கர்ப்பப்பை வரைக்கும் போயிட்டு அஃபெக்ஷன் ஆகும். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஸ்டேஜில் அந்த இச்சிங்னஸும் பெயினும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரும். லாஸ்ட் ஸ்டேஜ் ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜில் ப்ளீடிங் அதிகமாக ஆகிறதுக்கான நிறைய சான்சஸும் இருக்குது. ஏன்னா அந்த கேன்சர் வந்து ஓவராலாக உங்களோட சர்விக்ஸில் வந்து ஸ்ப்ரெட் அப் ஆயிருக்கு. ஸோ இதனால இந்த மாதிரியான ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்மளை சேஃபாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில ஃபீமேல் கேரக்டர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஈவன் அது நம்மளோட மதரா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், இது சிஸ்டரா இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட டாட்டரா கூட இருக்கலாம். ஸோ இன்டிமேட் ஹைஜீன் அப்படின்றது நீங்க இப்பத்துல இருந்தே அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் ரெகுலர் லைஃப் டைம்ல அது ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்பரா வந்து பேபி ஃபார்ம் ஆகுறதுலயும் நிறைய இஷ்யூ இருக்கு. நேச்சுரலான ஒரு பர்த் கொடுக்கறதுலயும் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா இது எல்லாத்துக்குமான மெயின் ரீசன் இதுதான். ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்களை அவாய்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சேஃபா நீங்க இருக்கணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன? ஸோ இன்டிமேட் ஹைஜீன் நான் எப்படி மெயின்டைன் பண்றது? அதுக்கு எனக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா இந்த இன்டிமேட் ஹைஜீன்ல நம்மளோட வெஸ்டேஜ்ல இருந்து விமனோட எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களோட செல்ஃப் கேரை அவங்களோட ஹெல்த்தியை வந்து மைண்ட்ல வச்சு நமக்காக கொண்டு வரப்பட்ட கேட்டகரி தான் இந்த டியூ கார்டன் கேட்டகரி. ஸோ இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். எஸ், இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் எதுக்காக அப்படின்னா உங்களோட டெய்லி லைஃப்ல, ஓகே, ரெகுலர் லைஃப்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஹைஜீன் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். எப்பவுமே வந்து உங்க செல்ஃப் நீங்க செக்யூர்டா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஸோ இந்த இன்டிமேட் வாஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டிமேட் ஏரியாவுக்கு தேவையான பிஹெச் பேலன்ஸை வந்து உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி தரும். அது மட்டும் இல்லாமல் வெஜினல் இச்சிங்காக இருக்கட்டும், இல்லை இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை இரிட்டேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட வெஜினல் பார்ட்டையும் உங்களோட யூட்ரஸையுமே வந்து ரொம்ப சேஃபாக ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இது. அது மட்டும் இல்லை, இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எந்த விதமான ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹைஜீனியுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஸோ இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் மென்ஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் வர்றதுலேருந்து ப்ரிவென்ட் பண்ணி தரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோப் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ சொல்யூஷன். ஸோ இதனால இன்டிமேட் ஏரியாவுக்கு தேவையான பிஹெச் பேலன்ஸை 3.7 ப்ளஸ் 0.5 இல்லை -0.5. ஸோ கரெக்டாக இந்த லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணி தரும். ஏன்னா இந்த ப்ராடக்டில் ப்ளூபெர்ரி, சீபக்தான் ப்ளஸ் கேமமைல் ஃப்ளவர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே இன்டிமேட் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் எந்த விதமான ஸ்வெட்டிங்னால இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் உங்களை எவ்ரிடே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணக்கூடிய
ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதால அன்பிளசன்ட் ஆர்டர்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும், வெஜினல் இச்சிங் அண்ட் இரிட்டேஷன்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணி தரும், இன்டிமேட் ஏரியாவுக்கு தேவையான பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணி தரும், வெஜினல் ஃப்ளோராலேருந்து நமக்கு ப்ரிவென்ஷன் கொடுக்கும், வெஜினல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும், வெஜினல் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் நமக்கு ப்ரிவென்ட் பண்ணி தரும், ப்ளஸ் எவ்ரிடே ஃப்ரெஷ்னஸை மெயின்டைன் பண்ணி தரது மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேண்ட்ஸை வந்து சாரி ப்ராப்பராக நீங்கள் வாஷ் பண்ணியிருக்கணும். ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட இன்டிமேட் ஏரியாவை ஃபஸ்ட்டு நீங்கள் வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணினதுக்கு அப்புறம் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் நல்லா ஷேக் பண்ணிட்டு ஒரு 2 to 3 பம்ப் மட்டும் குவான்டிட்டி எடுத்தால் போதும். எடுத்துட்டு இன்டிமேட் ஏரியாவில் எக்ஸ்ட்ரீமாக ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் பிளெயின் வாட்டரில் நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை கம்பல்சரி ட்வைஸ் அன் அ டே நீங்கள் யூஸ் பண்ணணும். அதாவது மார்னிங் பாத் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஸோ பாத் பண்ணும்பொழுதும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் இந்த ப்ராடக்டை ஒரு வாட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டை இன்டிமேட் ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்டிமேட் ஏரியாவில் சோப்போ இல்லை ஷாம்போ இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணுறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதனால இன்ஃபெக்ஷன் அதிகமாக வரும், இல்லை பர்னிங்கும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ். ஸோ இது நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன்லேருந்தும் இது ப்ரிவென்ட் பண்ணி தரும். ஓகே, ஸோ நிறைய குட்டி பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிமேட் ஏரியாவில் அதிகமாக இச்சிங்னஸ் அதிகமாக இருக்கும், 10 இயர்ஸ் கிட்ஸுக்கு அவங்களுக்குலாம். ஸோ அவங்களுக்குமே தாராளமாக இந்த ப்ராடக்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து டியூ கார்டனோட பேண்டி லைனர். ஸோ இந்த பேண்டி லைனர் எதுக்காக அப்படின்னா உங்களோட என்டையர் டே என்டையர் வீக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த டியூ கார்டனோட பேண்டி லைனர். ஸோ இந்த பேண்டி லைனர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக அப்படின்னா யாருக்கெல்லாம் இந்த யூரின் டிராப்பிங் ப்ராப்ளம் இருக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், தும்புனாலே சடனாக எனக்கு யூரின் ட்ராப் ஆகிடும் மேம், இல்லை இரும்புனா அதிகமாக இரும்பிட்டேன் அப்படின்னா எனக்கு யூரின் ட்ராப் ஆகிடும். ஒரு சிலர் வந்து அவங்களோட சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்பாங்க. அந்த டைம்லேயுமே வந்து யூரின் வந்து 2லேருந்து 3 ட்ராப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை சுகர் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து யூரின் வந்து வரும். பட் யூரின் அப்போ தான் வரும் பொழுதே வந்து சரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாச்சும் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும், வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அது நார்மல். இல்லை எனக்கு யூரின் வரும்பொழுதே வந்து ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சியா வர மாதிரி இருக்கு, என்னால வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல, கண்டிப்பா எனக்கு அந்த லீக்கேஜ் வந்து இருக்கு அப்படின்னு இருக்கவங்க தாராளமா இந்த பேண்டி லைனரை நீங்க டெய்லி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த பேண்டி லைனர் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் பீரியட்ஸ் ஆகுறது, லைக் லாஸ்ட் மந்த் நீங்க கரெக்டான ஒரு டேட்ல இருப்பீங்க, இந்த மந்த் வந்து இந்த டேட்ல இருந்து ஒரு 3 டேஸோ இல்லை ஒரு 5 டேஸோ தான் பிஃபோரா வரும். ஸோ எனக்கு அந்த கால்குலேஷன் தெரியும் அப்படின்னு நம்ம இருப்போம். பட் சடனாக அன்எக்ஸ்பெக்டடாக 10 நாளைக்கு முன்னாடியே வந்து பீரியட் ஆகுறது, இல்லை 15 நாளைக்கு முன்னாடி பீரியட் ஆகுறது, இல்லை பீரியட் டேட் எல்லாம் தாண்டி 20 நாள் கழிச்சு எனக்கு வந்து பீரியட் ஆகுறது. ஸோ எப்போ வரும்னே இது தெரியல அப்படின்னு எப்பவுமே நீங்கள் வந்து நர்வஸாக இருக்கீங்க. ஸோ எப்போ வரும்னு தெரியாமல் டெய்லி சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்குமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பாண்டி லைனரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், எப்போ வேணாலும் ப்ளீடிங் ஆகலாம். அதனால் இந்த சானிட்டரி நாப்கின் உங்களோட அன்மேனேஜபிள் சுச்சுவேஷன்லையும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு அதிகமாக வெள்ளைப்படுதல் அப்படிங்கிற பிரச்சனை இருக்கவங்க தாராளமாக இந்த பேண்டி லைனரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். 100% நான் ஷியூராக சொல்கிறேன், வெள்ளைப்படுது அப்படின்னு ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பேண்டி லைனரை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு
அந்த ஒயிட் டிசார்ஜிங் ப்ராப்ளமே வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும். ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த சானிட்டரி நாப்கின்ல இது இந்த நாப்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிராஃபைன் அனியன் சிப் இதுலயுமே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சிப் இருக்கிறதால நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சரையும், ஹீட் ப்ரொடக்ஷனையும் வந்து ஈக்குவலா வச்சுக்கும். வெஜினல் டிஸார்டர்ஜையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி தரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாம எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராம, ரொம்ப சேஃபா, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு இந்த பேண்டி லைனர் வந்து குடுக்கும். ஓகே. ஸோ பிரெக்னன்சி விமனுக்கு வந்து அடிக்கடி வந்து யூரின் வந்துகிட்டே இருக்கும். ட்ராப்பா வரும். ஸோ ட்ராப்பா யூரின் போறதுக்காகலாம் எழுந்து எழுந்து போயிட்டு வருவாங்க ஒரு சிலரு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நீங்க இந்த பேண்டி லைனரை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த டிராப்பிங் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃபா, ரொம்ப உங்களை கம்ஃபர்டபுளா வச்சுக்கக்கூடிய அஹ், ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டியூ கார்டனோட பேண்டி லைனர். ஓகே. ஸோ இந்த பேண்டி லைனர்ல ஒரு பாக்கெட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பீசஸ் இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பீஸே வந்து போதுமானது. ஸோ காலையில நீங்க வந்து குளிச்சுட்டு வெளியில கிளம்புறீங்க அப்படின்னா, ஸோ நீங்க அப்ப யூஸ் பண்ண அந்த சானிட்டரி நாப்கின் டில் த டே எண்ட் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அதுவுமே வந்து கொஞ்சம் வெட் ஆயிடுச்சு, நான் இன்னொன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா, தாராளமா வந்து இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இவ்வளோதான் இருக்கும் இதோட சைஸ். ஸோ உங்களோட அண்டர் கார்மெண்ட்ஸ்ல நீங்க அதை ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சைட்ல வந்து ஷேக் ஆகுற பிரச்சனையோ, இல்ல லீக்கேஜ் ப்ராப்ளமோ இந்த மாதிரி எந்த ஒரு வரியும் இல்லாம ரொம்ப நீங்க வந்து காமா வந்து இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 100% ஆன்டி பாக்டீரியல் பிளஸ் 100% காட்டன் டாப் லேயர். ஸோ அதனால உங்களோட அப்சர்ப்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் ஆர்டர் ஃப்ரீ, எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராம உங்களை ரொம்ப சேஃபா, ரொம்ப ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த பேண்டி லைனர். ஓகே. இப்ப இருக்க சின்ன பசங்களா 8 வயசுல 9 வயசுல எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட நெக்ஸ்ட் பீரியட் ஆகுற வரைக்கும் நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா பசங்களால முடியாது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த பேண்டி லைனரை நீங்க வந்து யூஸ் பண்ண சொல்லி பழக்கப்படுத்துங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ அன்எக்ஸ்பெக்டட் பீரியட் வந்தாலுமே அவங்க ரொம்ப சேஃபா வந்து இருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த டியூ கார்டன் ஃபோமிங் இன்டிமேட் வாஷோட எம்ஆர்பி வந்து 210, டிபி பிரைஸ் வந்து 180, பிவி வந்து 6 இருக்கு. பாண்டி லைனரோட எம்ஆர்பி 175, பிவி வந்து 150, சாரி டிபி வந்து 150, பிவி வந்து 5 பிவி இருக்கு. ஓகே. ஸோ ஹோப் உங்க எல்லாருக்குமே வந்து இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷ் பேண்டி லைனர் ட்ரை பண்ணலையோ, ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்களோட இன்டிமேட் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி தரும். இன்ஃபெக்ஷன் இருக்காது. ஏன்னா நம்ம ஒரு மீட்டிங் போறோம், வரோம், வெளியில போறோம், வரோம், பப்ளிக் டாய்லெட்ஸை வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இந்த இச்சிங் இரிட்டேஷன் அப்படின்றது கட்டாயம் வெஜினல் பார்ட்ல இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க இந்த ஃபோமிங் இன்டிமேட் வாஷும் இந்த பேண்டி லைனரும் நீங்க ரெகுலரா கேரி பண்றீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா ரொம்ப ஹெல்தியான ஒரு லைஃபை கொடுக்கக்கூடியது தான் இந்த பேண்டி லைனரும் ஃபோமிங் இன்டிமேட் வாஷும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்க எல்லாருக்குமே இந்த செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஸோ யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை தானே இதுல?